வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி மேக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.11 பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸசைஸ் 3.11 வந்து பேஜ் நம்பர் 126 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சால்வ் யூஸிங் த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா, இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x - 3y = 7, 5x + y = 9. ஸோ இந்த சப்டிவிஷனில் வந்து நம்ம எக்ஸையும் ஒய்யும் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சப்ஸ்டியூஷன் மெத்தடில். ஓகேவா? நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2x - 3y = 7, 5x + y = 9. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து நமக்கு என்ன, செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இந்த சப்டிவிஷனில் நம்ம வந்து எக்ஸையும் ஒய்யும் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஒய் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஒய்க்கு முன்னாடி எந்த பாலினாமியலும் இல்லை, அதாவது நமக்கு எந்த நம்பர்ஸுமே இல்லாததுனால நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் முன்னாடி வந்து நமக்கு என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே இல்லாததுனால நம்ம இதை எடுத்து பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 5x + y = 9. ஸோ y தானே நமக்கு தேவை. ஸோ y = இந்த 9 இருக்கும். இந்த 5x வந்து இங்கே +5x இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், -5x ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன, தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் ஒன்னை இந்த ஃபஸ்ட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து தேர்ட் ஒன்னில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, 2x - 3y = 7. ஓகேவா? ஸோ 2x, yக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 - 5x வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே 3 போட்டாச்சு. இங்கே yக்கு வந்து நம்ம 9 - 5x வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9 - 5x = 7. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு 2x - 3 9s எவ்வளோ நமக்கு, 27. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ஸோ 3 9s 27. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு, ப்ளஸ் 3 5s எவ்வளோ நமக்கு, 15. ஸோ 15x = 7. ஸோ இன்சைட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே 15x இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குது, எக்ஸ்ன்ட்டு சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே மெத்தடில் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x + 15x மைனஸ், இங்கே நம்பர் தனியாக இருக்கிறதுனால இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம், -27 = 7. ஸோ 2xையும் 15xையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன, 17x மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 27 = 7. ஓகேயா? ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை. ஸோ அதனால் எக்ஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். ஓகே? ஸோ 17x = இங்கே -27 நமக்கு இங்கே என்னவாகும், +27 ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே +27. ஸோ அப்போ 17x = 7யும் 27யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 34. ஓகே? ஸோ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 34, இங்கே டிவைடில் நமக்கு இந்த 17 வந்து இந்த பக்கம் நமக்கு என்னவா வரும், டிவைடில் வரும். அப்போ 1 17s 17, 17 2s எவ்வளோ நமக்கு, 34. அப்போ x = என்ன நமக்கு ஆன்சர், 2. ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த x = 2 வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3ல் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன நமக்கு, y = 9 - 5x. ஓகேயா? ஸோ y = 9 போட்டாச்சு, -5xக்கு என்ன இருக்குது நமக்கு, 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 போட்டுருணும். ஓகே? ஸோ அப்போ y = 9 - 5 2s எவ்வளோ நமக்கு, 10. ஓகே? ஸோ அப்போ y = 9லேருந்து -10 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், -1. பிகாஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன நமக்கு, மைனஸ். ஸோ அதனால் நமக்கு இங்கே -1 போட்டாச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, x = 2, y = நமக்கு -1 தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பார்க்கலாமா.
1.5x plus 0.1y equal to 6.2, 3x minus 0.4y equal to 11.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் சம் வந்து நமக்கு ஹோல் நம்பராகவே இருந்தது. ஸோ அதனால நம்ம ப்ராப்ளம் இல்லாத பண்ணிட்டோம். பட் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த 1.5 வந்து நம்ம ஃபுல் நம்பராக, 0.1 ஃபுல் நம்பராக நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளோட ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அந்த சம் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே 1.5x 0.1 ஈக்குவல் y ஈக்குவல் டு 6.2 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு எத்தனை டெசிமல் தள்ளி நமக்கு வந்து பாயிண்ட் வந்திருக்குன்னா 1 டெசிமல். ஸோ அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ஃபுல் நம்பராக கொண்டு வரணும்னா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே 2 நம்பர்ஸ் தள்ளி வந்ததுன்னா நம்ம 2 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். எத்தனை நம்பர்ஸ் தள்ளி நமக்கு வருதோ அத்தனை 0. அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா. ஓகேவா? ஸோ இப்போ 10ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 0.1y equal to 6.2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10ஆல் 1.5 மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் 0.1 மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் 6.2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுல் நம்பராக வந்து கொண்டு வந்து இந்த சம்மை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ 1.5 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1.5 into 10, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் 0. ஸோ 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 5 1s are 5, 1 1s are 1. ஸோ 0 0 5 5 1. ஸோ ஒரு நம்பர் தள்ளி நமக்கு பாயிண்ட் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே என்னவாயிடுது, 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 15. ஸோ 15 எழுதிடலாமா? அப்போ 15x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 10ஆல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ 10ஆல் 0.1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.1 equal to 10. ஸோ 0வால் இது பண்ணாலும் 0, 1 1s are 1, 0 1s are 0. ஸோ 0 1 0 1 நம்பரை வந்து நமக்கு பாயிண்ட் வச்சோம்னா இது வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் இருக்குது, 1 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன, 1y equal to, இப்போ நெக்ஸ்ட் என்ன, 6.2 into 10. ஸோ 0வால் எதை பண்ணாலும் நமக்கு என்ன தான், 0. ஸோ 0 0 2 1s are 2, 6 1s are 6, 0 2 6. ஸோ நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர், 62. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 62. ஸோ இது வந்து நமக்கு என்ன, தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்கணும் இல்லையா, இதுலேயும் நமக்கு என்ன வந்திருக்கு, பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபுல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ இது இன்டூ 10, 3x minus 0.4 equal to 11.2. ஓகேயா? ஸோ 3xை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 30. 3 into 10 எவ்வளோ, 30. நெக்ஸ்ட் 0.4 into 10 வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 0.4 into 10. ஸோ 0வால் எது பண்ணாலும் 0 தான். 4 1s are 4, 0 1s are 0. ஸோ 0 4 0 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 4. ஸோ 4y. ஓகே, இங்கே y வரும், 4y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 11.2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11.2 into 10. ஸோ 0 0 0 1 2s are 2, 1 1s are 1, 1 1s are 1. ஸோ 0 2 1 1 1 பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோம்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, 112 இருக்குது. ஸோ 112 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன, ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு தனியாக எடுத்து எழுதுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேயா? நான் இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் வந்து இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ வைக்கு முன்னாடி நம்ம 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஏன்னா 1 இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வேல்யூ இல்லை. ஓகேவா? அதனால் நான் y மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம y எடுக்கணும் இல்லையா? ஸோ y எடுக்கணும்னா நமக்கு இந்த yக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். அப்போ 15x + y = 62. ஸோ y = 62. இங்கே 15x வந்து நமக்கு இங்கே என்னவாகும், -15x ஆகும். ஸோ இது வந்து நமக்கு என்ன, ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம yயை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபிஃப்த் ஒன்னை வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது நமக்கு, 30x - 4y = 112.
ஸோ ஒய்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 62 மைனஸ் 15x வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ 30x மைனஸ் 4 ஒய்க்கு என்ன இருக்குது 62 மைனஸ் 15x ஈக்குவல் டு 112. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு. ஸோ இந்த ஒய்யை வந்து நம்ம இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகே. ஸோ 30x மைனஸ் இது இன்சைட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா 462 எவ்வளோ நமக்கு 248 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ். ஸோ 4 × 15 எவ்வளோ நமக்கு 60x இஸ் ஈக்குவல் டு 112 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 30x இருக்குது இங்கே 60x இருக்குது. ஸோ எக்ஸும் நமக்கு என்னவா இருக்குது சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாமா. அப்போ 30x ப்ளஸ் 60x இங்கே மைனஸ் 248 ஈக்குவல் டு 112. ஸோ 30யும் 60யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 90x மைனஸ் 248 ஈக்குவல் டு 112 ஓகே. ஸோ நமக்கு எக்ஸு தானே தேவை அதனால் இந்த 90xை நம்ம இங்கே வச்சுட்டு இங்கே மைனஸ் 248 நமக்கு இங்கே என்னவோ ஆகிடும் ப்ளஸ் 248 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 112 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ 90x இஸ் ஈக்குவல் டு 248யும் 112யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 360 ஓகேவா. ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை அதனால் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 360 இந்த 90 வந்து நமக்கு இங்கே என்னவோ ஆகும் டிவைடில் வந்துடும். ஸோ 10க்கு 10 கேன்சல் ஆகிடுச்சு. 1 9s are 9 4 9s are எவ்வளோ நமக்கு 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஓகேயா. எக்ஸோட ஆன்சர் என்ன நமக்கு 4. இந்த x is equal to 4 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போது ஃபிஃப்த் ஒன் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா y equal to 62 minus 15x அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ y equal to 62 minus 15x y equal to 62 minus 15 xக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ xக்கு பதிலாக 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ y equal to 62 minus 15 into 4s are 60. ஸோ y equal to 62லேருந்து 60 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 2. ஸோ நமக்கு x வந்து 4 y வந்து நமக்கு என்ன 2. ஸோ அப்போ x is equal to 4 y equal to 2 அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. பாருங்கள் 10% of x plus 20% of y equal to 24. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே கம்மா வந்தாச்சு. நெக்ஸ்ட் 3x minus y equal to 20 இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்து ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ பண்ணிடலாங்களா. பாருங்கள் நான் சம் எழுதியிருக்கேன் ஓகே. ஸோ 10% பர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரியல உங்களுக்கு 100 தானே பர்சன்டேஜ். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க 10% ஆஃப் எக்ஸை எப்படி எழுதுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுக்கணும் இல்லையா. ஸோ 10% ஆஃப் எக்ஸை எப்படி எழுதுவீங்க 10 divided by 100x அவ்வளோதான் ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே 20% ஆஃப் y எப்படி எழுதுவீங்க 20 divided by 100y ஓகேயா. புரிஞ்சுதா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த 10% ஆஃப் எக்ஸை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 20% ஆஃப் ஒய்யை வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 24 ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கேன்சல் கொடுக்குறோம். ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0க்கு இந்த 0 வந்து நமக்கு என்ன ஆகிடுது கேன்சல் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க x divided by 10 plus 2 divided by 10 equal to 24 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நமக்கு டிவைடில் வந்து நமக்கு டினாமினேட்டரில் நமக்கு என்னவா இருக்குது சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் இந்த 2 10க்கு வந்து நம்ம ஒரு 10 காமனாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே y போடணும் ஓகேவா. ஏன்னா இங்கே y இருக்குல்ல நான் போடல ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் என்ன இருக்குது 2y ஈக்குவல் டு 24 அவ்வளோதான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படியே வச்சுட்டு இந்த 10 வந்து நமக்கு இந்த பக்கம் என்னவாகும் மல்டிப்ளேயில் போகும். பிகாஸ் ஏன்னா இங்கே டிவைடில் இருக்கிறது நமக்கு இந்த சைட் போகும்போது நமக்கு என்னவாகும் மல்டிப்ளேயில் வரும் ஓகேவா. அப்போ 24 into 10 அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24யும் 10யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 240 ஓகேவா. ஸோ இதுதான் என்னது நமக்கு ப்ராப்பரான ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இவங்க வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்கிறத நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா y கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ yக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதில் தானே நமக்கு y வந்து எம்டியாக இருக்குது முன்னாடி எந்த நம்பர்ஸுமே இல்லாத இருக்குது. ஸோ அப்போ நம்ம y கண்டுபிடிக்கணும்னா இதை தானே எடுப்போம். ஸோ இப்போ இதை எடுத்துடலாமா நம்ம 3x minus y equal to 20.
ஸோ 3x இங்கே வச்சுக்கிறோம். இங்கே 20 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் ப்ளஸ் 20, நமக்கு இங்கே மைனஸ் 20 ஆகும். இங்கே மைனஸ் 5 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் ப்ளஸ் 5 ஆகும். ஸோ நமக்கு y தானே தேவை. ஸோ yக்கு வந்து நம்மளோட ஆன்சர் என்ன 3x மைனஸ் 20 அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு என்னது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த yயை வந்து நம்ம வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம் இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x + 2y = 240. அதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சரு. ஸோ நமக்கு y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3x - 20 நம்ம இந்த yல வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. x + 2 3x - இந்த yக்கு 3x - 20 = 240. ஓகே. ஸோ x + 2 3s are எவ்வளோ நமக்கு 6. அப்போ 6x ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 2s are 4. ஸோ 0. 2 × 20 40 = 240. ஸோ இந்த எக்ஸையும் 6xையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே இல்லைனா நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 7x - 40 = 240. ஓகே. ஸோ 7x = 240. இங்கே மைனஸ் 40 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் ப்ளஸ் 40 ஆகும். ஸோ 7x = 240யும் 40யும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 280. ஸோ எக்ஸ் தானே நமக்கு தேவை. ஸோ அதனால் எக்ஸ் இங்கே வச்சுட்டு 280 டிவைடட் இந்த 7 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது எப்படி வந்துடும் டிவைடில் வரும். அப்போ 1 7s are 7, 4 7s are 28. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த 0 வந்து நமக்கு என்னவாயிடும் மேலே போயிடும். அப்போது எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு 40. ஓகேவா. ஸோ எக்ஸை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து y கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ y கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸை வந்து நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க 3x - 20 இதில் வந்து இந்த yயில் வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா. பாருங்கள் x = 40. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ y = 3x - 20 y = எக்ஸுக்கு என்ன இருக்குது 40 இருக்கா. ஸோ 40 போட்டுக்கலாம் -20 y = 3 4s are எவ்வளோ நமக்கு 12 இந்த 0. ஸோ 3 × 40 120. ஸோ -20. அப்போ y = 120லேருந்து 20 போச்சுன்னா நமக்கு என்ன 100. ஸோ x = 40. அதே மாதிரி y = 100 தான் என்னது நமக்கு இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாமா. √2x - √3y = 1 √3x - √8 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்லலாம் நமக்கு வந்து பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்க, டெசிமலில் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இந்த சம்மில் வந்து நமக்கு என்ன இருக்குது ரூட்டில் வந்திருக்கு. ஸோ ஓகேவா. நம்ம இந்த சம் இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் √2x - √3y = 1 √3x - √8y = 0. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது நமக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ yயை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துலையுமே நமக்கு yக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனையே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ √x - √3y = 1. ஸோ √2x ஏன்னா அந்த y தானே தேவை. அதனால் yயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் கொண்டு வந்துடும், ரைட் சைடு வந்து கொண்டு வந்துடும். அப்போ இந்த 1 வந்து நமக்கு இங்கே வந்துடும். இங்கே 1 வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே நமக்கு என்னவாகும் மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே -3y வந்து நமக்கு இங்கே என்னவாகும் +3y ஆகும். ஓகேவா. ஸோ √2x - 1 = இந்த 3u × y நம்ம என்ன பண்ண போகிறோம் செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். அப்போது y. ஓகேவா. √3 × y அவ்வளோதான். ஓகே. ஸோ √2x - 1 இந்த √3 வந்து நமக்கு இந்த பக்கம் என்னவாகும் டிவைடில் வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற √3 நமக்கு இந்த பக்கம் வந்து என்னவாகும் டிவைடில் வரும். ஸோ நமக்கு y தேவைங்கனால yயை வந்து நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ y இந்த பக்கம் இருந்தாலும் yயோட ஆன்சர் என்ன √2x - 1 / √3 தான். ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம yயை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ
தேர்டை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் என்ன நமக்கு √3x மைனஸ் √y ஈக்குவல் டு 0. ஸோ ஒய்க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √2x மைனஸ் 1 டிவைடட் பை √3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ √3x மைனஸ் √8 ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √2x மைனஸ் 1 டிவைடட் பை √3 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுவீங்க √3x மைனஸ் √8 இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த √8ஐ இதுக்குள்ளே நம்ம இன்சைட் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 8 2s are எவ்வளோ நமக்கு 16. அப்போ √16x மைனஸ் √8 இன்ட்டு 1 இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ். ஓகேவா, ஸோ 8 1s are எவ்வளோ நமக்கு 8. இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது நமக்கு √3 இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ இந்த √3 வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த பக்கம் ரைட் சைட் போயிடும். பாருங்கள் √3x மைனஸ் √16x ப்ளஸ் √8 ஈக்குவல் டு இந்த √3 வந்து நமக்கு இங்கே வரும்போது மல்டிப்ளையில் வரும். ஸோ இன்ட்டு 0 அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு √3x மைனஸ் 16x ப்ளஸ் √8 ஈக்குவல் டு 0வில் எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன 0. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா √3x இங்கே 16x இருக்கு இல்லையா, ஸோ இந்த 16x எப்படி வந்தது நமக்கு 4 4s are என்ன நமக்கு 16. ஓகேவா, அதனால் நம்ம இந்த 2 4லேருந்து ஒரு 4 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 4x ப்ளஸ் √8 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் √3x மைனஸ் 4x அப்படின்னு இருக்குது. ஸோ 3xலேருந்து 4xை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன மைனஸ் 1x. பிகாஸ் ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் நமக்கு என்ன மைனஸ் 4லேருந்து 3 போச்சுன்னா 1x போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் √8 ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் மைனஸ் எக்ஸ். ஸோ ஒன்று நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, இங்கே ப்ளஸ் √8 நமக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் √8 ஆகும். இந்த மைனஸ்க்கும் நமக்கு என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போது எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு √8. ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒய்யை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு √8ஐ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √8 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம 2x மைனஸ் 1 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு ஒய். அதுதானே நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ வந்து எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் √8ஐ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ √2 இன்ட்டு √8 மைனஸ் 1 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த ஒய் நமக்கு தேவைங்கிறதுனால நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஓகேவா, ஸோ √2 இன்ட்டு √8 மைனஸ் 1 டிவைடட் பை √3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are எவ்வளோ நமக்கு 16 மைனஸ் 1 அப்படி தான் வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு √16 மைனஸ் 1 டிவைடட் பை √3. ஓகே, ஸோ 8 2s are 16 போட்டாச்சு மைனஸ் 1ன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த 16 நமக்கு எப்படி வரும் 4 4s are என்ன நமக்கு 16 தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு 4 எடுத்துக்கிறோம் மைனஸ் 1 இங்கே இருக்க மைனஸ் 1. ஓகே, டிவைடட் பை √3. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 4லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன 3 டிவைடட் பை √3. ஸோ உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் எக்ஸசைஸ்லலாம் 2 √3ஐ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 3 கிடைக்கும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம, நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 √3ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நார்மலான ஒரு 3 கிடைக்கும். ஸோ இந்த 3க்கு வர இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எழுதுகிறோம். ஓகேவா, √3 இன்ட்டு √3 3. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இதை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் √3 இன்ட்டு √3 டிவைடட் பை √3. ஓகேவா, ஸோ இந்த √3க்கு இந்த √3 வந்து என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் நிற்கிது ஃபைனலாக √3 நிற்கிது. அப்போது எக்ஸுக்கு வந்து √8 ஒய்க்கு வந்து நமக்கு என்ன √3 அவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.